குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். குறைந்தபட்சம் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும். பணம் கேட்குறாருங்கிறது முதல் காரணம் கிடையாது. நடிக்கிற படத்தில் தான் பாடும்போது இந்த பாடல் ரசிகர்களிட தவறான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரஜினி தெரிஞ்சு வச்சிருக்காரா? தெரிஞ்சு வச்சுட்டு தானே டபுள் மீனிங் பாட்டு வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது இந்த பாட்டு ஏன் நீ பயன்படுத்துகிற? பொது மேடையிலேயே நான் ராஜா சார்கிட்ட கேட்டிருக்கேன், உங்களுக்கு ரைட்ஸ் மூலமாக நிறைய பணம் வருதுல்ல சாமி, நானே கேட்டிருக்கேன். வடக்கன் அப்படிங்கிறது அது பெரிய குற்றமான சொல்லோ தவறான சொல்லோ கிடையாது. அதை நீ செய்யக்கூடாது, இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே சென்சார் எவ்வளவு தவறான விஷயத்தை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு தெரியுமா? ஈழம்னு சொல்ல முடியாதுங்க, ஈழம்னு சொல்ல முடியாது. இலங்கை இராணுவம் மீனவர்களை இலங்கை இராணுவம் சுட்டு கொண்டுருச்சு அப்படிங்கிறது செய்தி தானே. இந்த செய்தி நீங்கள் படத்தில் வைக்க முடியாது. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மலையாளத்தில் வெளியாகி ஒரு இந்தியளவில் வைரல் ஆச்சு அந்த படம். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் குணாவில் இருக்கிற அந்த குகையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதனால குணாவில் இருக்கிற பாட்டுகளையும் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது படம் வழியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்த படங்கள் இது பண்ணிட்டு இப்போ இளையராஜா அந்த படத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ படம் வந்தப்பவே எல்லாரும் கேட்டாங்க, எப்படி இளையராஜா அதை கவனிக்காமல் வந்தார் அப்படின்னு சொல்லி. அதை எப்படி பார்க்குறீங்க? இது அதுக்கான பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தது. அதாவது பஞ்சாயத்துன்னு சொல்கிறது இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. அது நானே இப்போ 2-3 வீடியோவில் பேசியிருக்கேன். இது அதாவது இந்த படத்துக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இதில் பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளவு தாமதமாக பண்ணது அது ஏன் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்குற கேள்வி தான். அது ஏன் இவ்வளவு தாமதமாக ஆச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. இது அவங்க பேச்சுவார்த்தை அது சரியான தொகை பரிமாறப்பட அது நடக்காததுனால இது நடந்திருக்கு. இந்த தாமதமான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் வந்த பிறகு சோசியல் மீடியாலாம் இன்னும் ஆரம்பிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக அது போட்டிருக்காங்க இளையராஜாவை பற்றி. ஸோ அவர் பண்ணாலே இப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரைட்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம கேட்கறது என்னன்னா, இவங்க ஏன் எடுத்துட்டு போனவங்க மேல ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதான் நம்ம என்ன தாத்பரியம் என்னன்னா, யார் பறி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஏன் நீங்க அவங்களவே குற்றம் சாட்டுற மாதிரியாவே இந்த சமூகத்துல இந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கு. இளையராஜா ஏன் கேட்கிறாருன்னு யாராவது அந்த டைரக்டர் அந்த யூனிட்ல உள்ளவங்களை ஏன் அவரை கேட்காம இந்த இதை பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறத யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுதான் இது ஒரு ஸ்டைலாக போச்சு. அதாவது எடுத்துக்கிறது நீங்கள் அது அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளையராஜா அவர் பாட்டை பயன்படுத்த எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினா அவர் கேஸ் போடுறாரு அப்படிங்கிறது. அது நீங்கள் எதற்காக காரணமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க, அந்த பாட்டை இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான். கல்யாண வீட்டில் போடுறதுக்கும் பொது நிகழ்ச்சிகளை போடுறதுக்கெல்லாம் அந்த ரைட்ஸ் கிடையாது. அதுக்கான இதே இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது சமீப காலத்துல தெரியுது. எப்படின்னா, கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு, திரைப்பட நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் ஒலிச்சிடுது. அப்போது எல்லா வீடியோ கேமராக்கள் இருக்குது, இந்த பாடலை நீங்கள் போடாதீங்க, அது இளையராஜா பாட்டு கிடையாது, அது வேற ஒரு இசையமைப்பாளருக்கான பாட்டு, அந்த பாட்டை நீங்கள் போடாதீங்க, ஏன்னா ரைட்ஸ் இருக்குது, ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது இளையராஜாவுக்கு மட்டும் அந்த ரைட்ஸ் இப்போ உரிமை கேட்குறாருன்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்த சம்பவத்து மூலமாக இந்த சம்பவம் என்ன ஏற்படுத்தியிருக்கு? இளையராஜா செய்த அந்த வேலை என்ன ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, எல்லா இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் நீங்கள் அதாவது கமர்ஷியலாக நீங்கள் மேடைகளில் பாடும் பொழுது அவங்கள்ட்ட நீங்கள் உரிமை வாங்கிட்டு தான் நீங்கள் பாடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இளையராஜா ஏற்படுத்தி வச்சுருக்காரா இல்லையா? அப்படி தான் நம்ம இந்த இதை பார்த்துக்கணும். நீங்கள் ஏன் அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவர் படம், அவர் அவர் மியூசிக், அவர் கேட்க தான் செய்வார். ஆனால் நான் தாமதமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தாமதமாக தான் கேட்டிருக்காரு. அவர் பக்கத்தில் உள்ள ஆட்களை அதை விரைந்து அந்த நடவடிக்கை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதுக்கு இளையராஜா ஏதோ ஒரு டீம் மாதிரி வச்சிருக்காரு. இப்போ உதாரணமாக அவரே போய் எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் அவருக்கு சொல்லணும், அப்படி இவங்க எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் தனியாக டீம் எதுவும் வச்சிருக்காரு, இல்லை அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறாரு? இல்லை, இதுக்கு விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த வேலையை நான் பார்த்தது நான் தான். இந்த எங்கெங்கே அவர் சாரே என்கிட்ட அதை சொல்லியிருந்தாங்க, நீ எங்கே போகிற இடங்களில் நீ அதை பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லி. நானே அது சில பாடல்களை சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணி, இந்த படத்தில் இந்த பாட்டு வந்திருக்குங்க அப்படிங்கிறத நானே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். உடனே சார் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு சமீப காலமாக வந்து அது ஸ்ரீராம்ங்கிற ஒருத்தர் மூலமாக அது கவனிக்கப்படுது அப்படிங்கிறது. அவரே இந்த விஷயத்தை கவனிக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. இதை ஏன் கவனிக்காம விட்டாரு அப்படிங்கிறது, இவ்வளோ தாமதமாக ஏன் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத கேட்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க வந்து அவங்க இளையராஜத்தை கேட்டுட்டு யூஸ் பண்ணியிருக்கலாமா, ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு திருடுறது மாதிரி தான். நீங்கள் இப்போ வந்து திருடனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பறி கொடுத்தவரை வந்து எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இதை கவனிக்கும் போது வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் யாராவது இல்லைன்னா சினிமாக்காரங்க உங்கள்கிட்ட அதை பற்றி பேசியிருக்காங்களா வந்து இப்போ நாங்கள் இதில் இளையராஜா பாட்டை பயன்படுத்தியிருக்கோம், இல்லை எங்களுக்கு அனுமதி வேணும், நீங்கள் வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற சம்பந்தம்? இல்லை, இங்கே பாருங்க, இது வந்து குறைந்தபட்சம் வந்து அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம பார்க்கணும். பணம் கேட்குறாருங்கிறது முதல் காரணம் கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு தயாரிப்பாளர் இருந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்ணன் இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டு வந்திருக்கு. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி ராஜா சாருக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சவர், நீங்கள் அவர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து அவர் கன்வே பண்ணிடுங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லுங்கள். 3வது நபர் மூலமாக இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் கோவப்படும். யாராக இருந்தால் கோவம் வருமா இல்லையா? உங்களை கூப்பிட்டு கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க சார் அப்படிங்கிறத நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவர் கவனக்குறைவாக இருந்துட்டார். வேற ஒரு நபர், நான் சொல்லலை, வேற ஒரு நபர் மூலமாக அந்த தகவல் அவர்கிட்ட போய் அது வந்து அவர் நேரடியாக கூப்பிட்டு அவரை திட்டுற மாதிரி போயிடுச்சு. அப்போது நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக நம்ம அவர் பக்கத்தில் இருக்கோம் அதனாலங்கிறதுக்காக எல்லா உரிமையும் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து அவருக்கு ஒரு லிமிட்டை வச்சுட்டு நம்ம வந்து அவர்கிட்ட கவனத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கப்படுது. அந்த ஹாரிஸ் ஜெயராஜோடைய பாடல் நான் சொல்கிறேன், ஹாரிஸ் ஜெயராஜோடைய பாடலை தான் அந்த பொது நிகழ்ச்சியில் போட்டாங்க, அனிருத் பாடலை தான் அந்த பொது நிகழ்ச்சியில் போட்டாங்க. உடனே அந்த அறிவிப்பாளர் சொன்னார், இந்த பாட்டை வந்து இப்போ நிறுத்துங்க, ஏன்னா ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் சேர்ந்து குரல் கொடுத்துருக்கிறது இளையராஜா தானே. அப்போ நம்ம அதை வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கணும். பொது வணிக நோக்கத்தோடு நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா பாடல்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அனுமதியோ உரிமையோ நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் பயன்படுத்துங்கிறத முதல் முறையாக வெளிப்படையாக மிக ஸ்ட்ராங்காக வந்து ராஜா சார் வந்து செஞ்சுருக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து அவருக்காக செய்யலை, எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்காரு. எல்லாருமே இளையராஜாவுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னா எல்லாருமே சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஆனாலும் இது ஒரு வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்த போகிறாங்க, இதனால் அவங்க லாபம் அடைய போகிறாங்கிறப்ப ஏன் ஒரு அனுமதி கேட்காம அல்ல ஒரு அதுக்கான ஒரு பணத்தை செலுத்தாமல் அதை பயன்படுத்துகிறாங்க? உதாரணமாக ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லேயே இளையராஜாவுக்கு பேசினார், சாமி நீங்கள் அந்த கேஸ்லாம் போட்டிங்களே இப்போ உங்களுக்கு நிறைய காசு வருமே அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக கூட கேட்பார். அதே ரஜினி அப்புறம் இந்த கூலி படம் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்குறார், அந்த படத்தில் இளையராஜா ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அது இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இப்படி ரஜினிக்கு இளையராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, சினிமாவுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி நம்ம பயன்படுத்தினா இளையராஜா அதை கேஸ் போடுவார். அப்படி கேஸ் போடுவாரா இல்லையோ, அப்படி பயன்படுத்துறது தப்பு, அது வந்து ஒரு தார்மீக ரீதியில் சரியே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சவங்களும் அதை மீறி அதை பண்ணுறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இதை நான் வந்து ஒரு இடத்துல என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்ன போது ஒருத்தர் சொன்னார், அது எப்படிங்க, இது ரஜினி படம் இல்லை, ரஜினி நடிக்கிறாரு, ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து வேற ஒரு கம்பெனி, இதில் ரஜினி எப்படி தலையிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட திருப்பி கேட்டார். ஆனால் ரஜினி சார் எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடித்தா அது எம்ஜிஆர் படம் தான், ப்ரொடியூசருங்க இருந்தாலும் எம்ஜிஆர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருவார். ரஜினி வாய்ப்பு கொடுத்தா அந்த ப்ரொடியூசரும் ரஜினி கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருவார். ரஜினி ஒரு படத்தில் வந்து பாடலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. உதாரணம் ஒரு படத்தில் சொல்கிறேன், அருணாச்சலம் படத்தில் ஒரு பாடல் வந்து வருது, அந்த பாடல் வந்து ஜாலியாக கிண்டல் பண்ணி பாடுற பாட்டு. அந்த பாடத்தில் வந்து அதில் வந்து ஒரு கவிஞர் பாடல் எழுதும்போதே அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அவர் எழுதுறாரு, இயக்குனர் அந்த மாதிரி கேட்குறாரு, டபுள் மீனிங் அர்த்தத்தோட இந்த பாட்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் பாடல் எழுதணும்னு சொன்ன உடனே அவர் டபுள் மீனிங் பாட்டு எழுதி கொடுத்துட்டார். ரஜினி சார் இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேட்குறாரு, கேட்டோன்னே இது டபுள் மீனிங்காக இருக்குது, நம்முடைய படத்தில் பாட்டு நல்லா இருக்குது, நம்முடைய படத்தில் இந்த பாட்டு வேண்டாம், என்னுடைய படத்தில் இந்த பாடல் வேண்டாம், இதை எடுத்துருங்க, படப்பிடிப்பு போட போகும்போது அதுக்குள்ளே நீங்கள் வேறு பாட்டு வாங்கிருங்கன்னு சொல்லி திரும்ப வந்து பழனி பாரதி அண்ணனை வச்சு நீங்கள் வந்து வேறொரு பாட்டை எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து தான் அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து ஷூட் பண்ணப்பட்டது. அப்போ வந்து தான் நடிக்கிற படத்தில் தான் பாடும்போது இந்த பாடல் வந்து ரசிகர்கள்ட்ட தவறான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரஜினி தெரிஞ்சு வச்சிருக்காரா? தெரிஞ்சு வச்சுட்டு தானே டபுள் மீனிங் பாட்டு வேண்டான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது இந்த பாட்டு ஏன் நீ பயன்படுத்துகிற, பொது மேடையிலேயே நான் ராஜா சார்கிட்ட கேட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து ரைட்ஸ் மூலமாக நிறைய பணம் வருதுல்ல சாமி, நானே கேட்டிருக்கேன், நீ வந்து இந்த பாட்டை பயன்படுத்தும் பொழுது நீ அவங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான், நீ உரிமை வாங்கிட்டு தான் நீ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரஜினி சார் சொல்லணும். ஏன்னா அதுக்கான அவர்கிட்ட அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நேரடியாகவே அவர் கேட்டிருக்காரு இல்லையா? அப்போ அவருடைய கவனத்துக்கு வராமல்
இந்த அனிருத் ட்ரூப் இருக்காங்கல்ல, அவங்க செய்கிற வேலைகள் வந்து இதுதான். இது வந்து அவர் செய்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து ரஜினிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கு, ராஜா சாருக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரஜினி படத்துக்கு வந்து ராஜா சார் எப்படி வந்து கேஸ் போடுவார் அப்படின்னு தெரியாமல் வந்து சில பேர் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு இடம் கொடுத்துருக்கா இல்லையா? இப்போ இதை செய்து தப்பு யாரு? ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. அவங்க கேட்டால் அவங்க வந்து எவ்வளோ பணம் வேணால் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதை வந்து பட்ஜெட்டில் கொண்டு வர வேண்டியது லோகேஷ் கனகராஜோட பொறுப்பு. இந்த பாட்டை வந்து பயன்படுத்தணுமா இல்லையாங்கிறத அனிருத் பொறுப்பு. அப்போ இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து பெரியவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதை இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட ஏற்கனவே இப்போ விக்ரமில் பயன்படுத்திருக்காரு. அது மாதிரி அவர் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விக்ரம் வந்து கமலஹாசன் பண்ணார். அப்போ அந்த படத்துக்கு என்ன பண்ணாங்க? அந்த படத்துக்கு வந்து ராஜா சாருக்கு ஒரு முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய தொகையை கொடுத்துட்டு தான், உரிமையை கொடுத்துட்டு தான் அவங்க வந்து அந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து கவனத்துக்கு வந்த பிறகு அதை செஞ்சிருக்காங்க. அதான் அது மாதிரி இதுலயும் பண்ணணும். இப்போ மற்றவங்களை இப்போ இளையராஜா ஒரு பக்கம் இருக்கு, இது மாதிரி மற்ற இசைப்பாளர் இப்போ ஏஆர் ரஹ்மானோட பாட்டுகள் எல்லாம் வேற நீங்கள் சொன்ன மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டுகள் எல்லாம் மற்ற படங்கள்ல அங்கங்கே இடைகளில் யூஸ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கி பண்றாங்களா, அனுமதி வாங்காம பண்றாங்க? நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்ற இசை கலைஞர்களுடைய பாடல்களை வந்து அதிகம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த பாட்டுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது. நீங்க ராஜா சார் பாட்டை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து ரசிகர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் பாடத்துக்கு பாட்டை நீங்கள் பயன்படுத்தினாலும் நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் தான் வாங்கணும். அதை வந்து நீங்கள் முதல்ல அவேர்னஸை கொண்டு வந்தது ராஜா சார். அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை. ராஜா சார் தான் இந்த விஷயத்தை வந்து முதல்ல எதுவாக இருந்தாலும் இசையமைப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கணும். அவங்க அனுமதி இல்லாமல் பொதுவெளியில் வணிக நோக்கத்தோடு இந்த பாடல்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் கெட்ட பேர் ஃபுல்லாக ராஜா சாருக்கு தான் போகுதா? அனிருத்துக்கோ ஹாரிஸ் ஜெயராஜுக்கோ ஏஆர் ரஹ்மானுக்கோ போகல. இந்த கெட்ட பேரெல்லாம் இவர் தான் பணம் வாங்குறாருன்னு ராஜா சாருக்கு மட்டும்தான் போகுது. அவரோட உரிமையை அவர் கேட்கறதே இப்போ வந்து அவர் வந்து அதிகமாக ஆசைப்படுறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்துக்கு மக்கள் பழகிட்டாங்க. அதனால இப்போ வந்து உரிமை கேட்டாலுமே அதை வந்து எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் வந்து தவறுகளுக்கு டியூன் ஆகிட்டானுங்க. அதான் இங்கே பிரச்சனை. இது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, இந்த வடக்கன் படம் அவருமே தேனிக்காரர் தான் வந்து பாஸ்கர் சக்தி அந்த படம் டைரக்ட் பண்றாரு. அவரோட முதல் படம் வந்து அந்த படத்துக்கு அந்த டைட்டில் வந்து சென்சார் போர்டு அனுமதிக்காம, அது இப்போ ஆக்சுவல் லிங்குசாமி வந்து அதை நாளைக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தது, 24ஆம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. வந்து அதை எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு சிந்தனை உள்ளவன் வந்து இந்த சென்சார் போர்டுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வடக்கன் அப்படிங்கிறது வந்து அது வந்து பெரிய குற்றமான சொல்லோ தவறான சொல்லோ கிடையாது. அதை வந்து நீ வந்து செய்யக்கூடாது, இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்ற அதே சென்சார் வந்து எவ்வளவு தவறான விஷயத்தை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு தெரியுமா? வசனத்துலையும் நீங்க வந்து ஈழம்னு சொல்ல முடியாதுங்க, ஈழம்னு சொல்ல முடியாது. இலங்கை இராணுவம் மீனவர்களை வந்து இலங்கை இராணுவம் சுட்டு கொன்னுருச்சு அப்படிங்கிறது செய்தி தானே. இந்த செய்தி நீங்க படத்துல வைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு இது. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது, அதை எப்படி சென்சார் அலோவ் பண்ணது? அது ஒரு தவறான சிந்தனையை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறது. இரண்டு மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்கிற இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன பேதத்தை ஏற்படுத்தி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கேரளா ஸ்டோரி அப்படிதான். கேரளா ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி தவறான குரூப்பால் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட அது 30,000 பேருக்கு இதே வேலையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறானதை ஏற்படுத்துகிறாங்க. அதை வந்து சென்சார் போர்டு அனுமதிச்சிருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து அரசு தொலைக்காட்சியிலே போடுறாங்க. வடக்குலேருந்து வர்றேன் வடக்கன், தெற்குலேருந்து போகிறேன் தெற்கன். இதுதானே அது உண்மையாக இருக்கும். அப்போ நீ எதையுமே சொல்லக்கூடாதுங்கிற வந்து ஒரு படைப்பாளியை வந்து படைப்பு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு பேர் எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? நம்ம அப்படிதான் ஒரு ரசிகனா நம்ம அப்படிதான் பார்க்கணும். இதில் என்னடா வடக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கிட்டத்தட்ட சென்சார் போர்டுங்கிறதே வந்து அவங்க வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்ததுதான் சொல்லுவாங்க. அவங்க ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறதுக்கு எதிராக அதை கொண்டு வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட அது அந்த இதுல எந்த மாற்றங்களும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அது அப்படி இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தெரியும், இந்தியா முழுக்கவுமே முஸ்லீம்னாலே இஸ்லாமிய இது தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகளும். ஆமா, நீங்க வந்து ரசாக்கர்னு ஒரு படம் வந்துருச்சுங்க. அது வெளியில வந்துருச்சு. அதாவது தெலுங்குல எடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இங்க வந்து டப் பண்ணி அதை வந்து பிரபகண்டா பண்ணி அதை வந்து அந்த தயாரிப்பாளரே வந்து மத்திய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு குரூப் அவங்க வந்து என்னன்னா முஸ்லிம்ஸை வந்து அவ்வளவு மோசமான ஒரு ஆளா வந்து சித்தரிச்சு அந்த படம் வெளிவந்திருக்கு. இதை தமிழ்ல வெளிவந்திருந்துச்சுன்னா அது கடுமையான ஒரு பெரிய ஒரு அமைதியின்மையவே ஏற்படுத்தியிருக்கும். இது வந்து திரைப்படத்தை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வந்து இவ்வளவு மோசமா தன்னுடைய கொள்கையை பரப்புறதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தினதே கிடையாது. இந்திய சுதந்திரம்
விடுதலை ஆனதுக்கு பிறகு அந்த வரலாறுல வந்து இவ்வளவு மோசமா திரைப்படத்துறையை வந்து தங்களுடைய ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா எந்த அரசும் பயன்படுத்தினது கிடையாது. இந்த அரசு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு மோசமா அந்த ரசாக்கர் படம் வந்திருந்திருந்தா அது எடுக்கப்பட்டிருந்த விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவ்வளவு நெஞ்சு கொதிச்சது. என்னடா இவ்வளவு மோசமா ஒரு ஒரு காட்சியெல்லாம் அவ்வளவு அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கு. அந்த சென்சார் போர்டு அவ்வளவு அலோவ் பண்ணியிருக்கு. வடக்கன் படத்துக்கு வந்து இன்னும் அந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிற எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர அது வந்து அந்த இந்த ஒரு வடக்கன்கிற ஒரு சொல்லால வந்து அந்த படமே நின்று போயிடக்கூடாதுல்ல. இன்னும் வந்து அதுக்கு வந்து பலம் தான் சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி பேசணும். அந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு பிறகு மலையாளத்தில் வெளியாகி ரொம்ப ஹிட்டான படங்கிறது பிரேமலு. அந்த படத்துல வந்து அந்த மமிதா பைஜூஸ் தமிழுக்கு வந்து வணங்கான் படத்திலேயே அது அவங்க அறிமுகமாக வேண்டியது. பாலாவோட கண்டுபிடிப்பாக மாற இருந்த அவங்க வந்து அதில் வந்து சில காட்சிகள்லாம் நடிச்சாங்க. வழக்கம் நீங்க சொல்றீங்க பிரேமலுக்கு முன்னாடியே. ஆமா ஆமா, அவங்க சில காட்சிகள்ல நடிச்சு அதை வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த வழக்கம்போல தெரியுமில்ல பாலாவுடைய அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அவங்க பாலா வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்குவார். அவர் நினைக்கிற நடிப்பு வரலைன்னா யாருக்கிட்டையும் வந்து கடுமையாக தான் நடந்துக்குவார். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, ஆர்யாவாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, அதை வந்து கை வச்சுருவார் ஒரு கட்டத்துக்கு மேலே. வேற வழி அவரோட ஸ்டைல் அவ்வளோதான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்படி தான் மமிதா பைஜியும் அடிச்சு விட்டாரு. அதுதான் உண்மை. அடிச்சுட்டாரு. அந்த பொண்ணு இப்படிலாம் ஒன்று நடிப்பு வாங்குவாங்களா? ஏன்னா மலையாளத்தில் வந்து ரொம்ப பூ மாதிரி வேலை பார்க்குற அவங்க ட்ரீட்மெண்ட் கதையும் அப்படி தான் இருக்கும். அவங்க நடிகர்களை ட்ரீட் பண்ணுற விதமும் அப்படி தான் இருக்கும். அப்படியே அதை நினச்சிட்டு இங்கே நடிக்க வந்த பொண்ணு என்னடா இப்படி அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு. இது வந்து அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கு அந்த பொண்ணு. அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் இது பயங்கர வைரலாக மாறவும் ஐயோ நான் அப்படி அடிச்சாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னுச்சு. ஆனால் அடிச்சுட்டாரு. ஒருவேளை இந்த சூர்யா கூட நடிச்சு இந்த மமிதா பைஜ் வந்திருந்தாங்கன்னா பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அதை விட பெரிய இடத்துக்கு இந்த பிரேமலு படம் வந்து அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. இப்போ வந்து அதை செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரேமலு, அதாவது இவர் பிரம்மயுகம், மம்முட்டி நடித்த பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கு பிறகு வந்து ஆடு ஜீவிதம், இப்படி மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. கடந்த 5 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அப்படின்னு சொல்றாங்க. வந்து அது வந்து ஹிட்டானது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் நல்லா இந்த படங்கள் எல்லாமே நல்லா ஓடி இருக்கு. வந்து இதே மலையாள சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் கம்பேர் பண்ணி தமிழ்ல ஏன் அந்த மாதிரி நல்ல கதைகள் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பாதிக்கப்படுது. அது எப்படி பார்க்குது? இதை எப்படின்னா மலையாளத்தில் வந்து ஒரு கதையை வந்து கிளியராக வந்து ஒர்க் பண்ணி புதுசாக ஒரு இடத்துல இருந்தே இப்போ உதாரணமாக பாக்யராஜோடைய முந்தானை முடிச்ச படம் இருக்குல்ல, அது வந்து அவர் வந்து யோசிச்சது என்னன்னா தமிழில் வந்து அதிகமாக சென்டிமெண்ட்டாக எதை யோசிப்பாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து கடன் பிரச்சனை, அதையும் ஒரு பொய்யை வந்து உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து குழந்தைய போட்டு தாண்டுறது. இதுதான் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் மிக அதிகமாக ஒரு புனிதமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். அப்போ இந்த குழந்தைய போட்டு தாண்டுறது வந்து ஒரு பொண்ணு இது ஏன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி குழந்தைய போட்டு தாண்டுனா அந்த பொண்ணோட குழந்தை இல்லாத பட்சத்தில் இது ஏன் குழந்தை தான் தாண்டுனா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வெல்ல வந்து யோசிச்சுட்டு பண்ணப்பட்டது தான் முந்தானை முடிச்ச கதை. இது பாக்யராஜ் தான். பாக்யராஜ் சார் சொல்றாரு, அவர் தான் வந்து ஸ்கிரீன் பிளேக்கு பெரியது. இப்படியான ஒரு சம்பவத்தை வந்து யோசிச்சுட்டு தான் அவங்க மலையாளத்தில் கதையே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தமிழில் என்ன பண்ணுறது தெரியுமா? ஜல்லி அடிக்கிறது. அதாவது நம்ம ரைட்டர் சுஜாதா சார் சொல்லுவார், ஜல்லி அடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ஒன்றுமே இல்லாத கட்டுரையை வந்து சும்மா உட்காந்துட்டு மானே தேனே பொன்மானேன்னு போட்டு ரொப்புறது. அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் தமிழ் சினிமாவில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவன் ஓடிக்கிட்டு இருக்க நான் தான் கிங்குங்கிற படமும் கூட அதிகமான ஜல்லி அடிப்போட சேர்ந்து வெளிவந்த படம் தான். நீங்கள் சாமானியன்னு ஒரு படம் வருது, அது வந்து தனக்கு என்ன கேரக்டர் இருக்கு, தன்னுடைய ரசிகர்கள் தன்னை எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த வித இதுவும் தெரியாம, சினிமாவோட அரிச்சுவடே தெரியாம அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பல்லு வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு இதெல்லாம் சினிமாவே கிண்டல் பண்ணியும் கூட இப்போ மறுபடியும் அதே மாதிரி கேரக்டரை வந்து படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் சினிமா பத்தி புரியாம ரசிகர்களை ஏமாத்தி எப்படியாவது ஒரு படம் எடுத்துடணும் அப்படி நினைக்கிற மனோபாவம் தான் தமிழ் சினிமா வந்து குப்பைகள் அதிகமாக குவியறதுக்கு முதல் காரணம். மலையாளத்துல வந்து அதை செய்யல. ஸோ இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மலையாள படங்கள் எல்லாம் ஓடுது, இதை பார்த்துட்டு வந்து தமிழ் சினிமா மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல படைப்பாளிகள் கதையை எழுத்தாளர்களை மதிச்சா மட்டும்தான்
அந்த அந்த மாதிரி விஷயம் வரும், அந்த மாதிரி படம் வரும். இப்போ அனிருத்தும் பாட்டு எழுதலாம் எப்படின்னா, பால்கனியில் நின்று தம் அடிக்கும் போதே வச்சு பேசிக்கிட்டு இருக்க வார்த்தையெல்லாம் பாட்டாக எழுதுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த இயக்குனர்களுக்கு வந்து சும்மா டிஸ்கஷன் நேரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சீனா வைக்கிறது வந்து அப்படி வச்சிங்கனாலே அந்த படம் உருப்படாது. படம் வந்து தவறான ஒரு படமாக தான் வரும். அதனால எழுத்தாளர்களை வந்து அவங்கள்ட்ட கதை வாங்கி, எவ்வளோ கதை இருக்குங்க, எவ்வளோ கதை இருக்குது, அவ்வளோ நாவல் இருக்குது, அதெல்லாம் வந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட கதை கேட்டு அதிலிருந்து கதை சிதைக்காமல் நீங்கள் கதை படம் எடுத்தால் மட்டும்தான் நல்ல படம் வரும். அப்படி நல்ல படம்லாம் வந்திருக்கு. குணா படத்தோட அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடல் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜா சாரே வந்து தன்னுடைய கம்பெனியில் வந்து அதை வெளியிட தன்னுடைய பாடல்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தான் வந்து ராஜா ரெக்கார்டிங்கிற கம்பெனியில் வந்து அந்த விசிறி சிம்பிளோட வந்திருக்கும். அதுக்கு வந்து திரு கங்கைமரன் அவர்கள் தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்போதான் அந்த படத்தை அந்த குணா படத்துடைய பாடல்களும் அதுலேருந்து தான் வெளியாகிருக்கு. ஆனால் இவ்வளவு தாமதமாக அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ராஜ்கமல்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்தா கூட அது செல்லாது. ஆமா, ராஜ்கமல்கிட்ட வாங்கியிருந்தா அது செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விக்ரம் படமே வந்து நீங்கள் வந்து ராஜ்கமலுடைய இதுதான் ப்ரொடக்ஷன், அவர் சொந்த இதுதான். ஆனாலும் அதுக்கு வந்து முறைப்படி கொடுத்தாங்க. ஆனால் என்ன தெரியல, இந்த படத்துக்கு வந்து அதை எப்படி மிஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்துடைய தொடக்கம் முதல் கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் அந்த படத்திலேயே ஒரு முக்கியமான பாத்திரமாவே இந்த பாட்டு இருந்தது. இளையராஜா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கான உரிமையை தரணும், அப்படி இல்லைன்னா அந்த படத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதை நீக்கினா வந்து படமே போயிடுச்சு. நீங்க வந்து படமே போயிடுச்சு. அப்போ நீங்க இங்க என்ன தப்பு நடக்குது பாருங்க. இந்த மாதிரி பாட்டை வச்சு நம்ம வந்து படம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி இந்த மலையாளத்துல வந்து அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனால் அது இந்த பாடல் உரிமை பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்ல, காந்தாராவில் வந்து மிக பலமா இருக்கிறது வந்து ஒரு பாடல். அந்த பாடல் வந்து மலையாளத்துக்கு வந்து போடப்பட்ட பாட்டு. அந்த பாட்டை வந்து படத்துல இங்கே தூக்கி வச்சாங்க. அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேஸ் போட்டார். அந்த மலையாளத்துல கேஸ் போட்டு இப்போ நீங்க அவரை போய் சொல்ல முடியுமா? அந்த பாடலை வந்து எதுக்கு இந்த படத்துல பயன்படுத்துறீங்க, எதுக்கு நீங்க அந்த படம் தான் ஓடிருச்சே, நீங்க ஏன் வந்து இந்த பாட்டை வந்து உங்க இதுன்னு கேட்குறீங்கன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஆனா ராஜா சார் சொன்னா மட்டும் அதை வந்து குற்றமா பாக்குற அந்த பார்வை இல்லை, அதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது அவருடைய ரைட்ஸுக்கு இந்த ராஜா ரெக்கார்டிங் இருக்கு, இந்த குணா பாடலை பயன்படுத்திருக்கீங்க, இந்த பாடலுக்கான தொகையை கொடுங்க அல்லது இந்த ரைட்ஸை வந்து எங்கள்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அது தவறுன்னு கிடையாது.